பெரியபாளையம் அருகே 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் ஒருவரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அடுத்த பணப்பாக்கம் பகுதியில் பெரியபாளையம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒருவர் போலீசை கண்டதும் ஓட முற்பட்ட நிலையில் அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். சோதனையில் அவரிடம் அரசால் தடை செய்யப்பட்ட 1 கிலோ 200 கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து தப்பி ஓட முயன்ற நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த நபர் கும்மிடிப்பூண்டி காட்டுக்கொள்ளி தெருவை சேர்ந்த சிவபதிகாரன் என்பதும் அவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து சிறு சிறு பொட்டலங்களாக மாற்றி பொதுமக்களுக்கு விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து குற்றவாளியை பொன்னேரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட 100 கோடி மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 2வது முறையாக இருதரப்பு வாதங்களை கேட்ட மாவட்ட நீதிபதி சண்முக சுந்தரம் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வருகின்ற 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். தங்க நகைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற திருடர்கள் வீடு முழுவதும் மஞ்சள் தூள் மிளகாய் பொடி தூவி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டுத்தெரு பகுதியில் குடியிருந்து வருபவர் முன்னாள் தீயணைப்புத்துறை அதிகாரி அழகேசன். இந்த நிலையில் இவரது வீட்டில் 35 பவுன் தங்க நகைகள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் திருடு போயுள்ளது. அழகேசன் தன் மகளை கல்லூரி சேர்ப்பதற்காக சென்னை சென்ற நிலையில் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம கும்பல் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் வீடு முழுவதும் மஞ்சள் மற்றும் மிளகாய் பொடி தூவி சென்றதும் தெரியவந்தது. இந்த திருட்டு சம்பவம் குறித்து ராசிபுரம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளி தோழன் விபத்தில் உயிரிழந்த துக்கம் தாழாமல் பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தெருவை சேர்ந்த வெங்கடாசலபதி மகள் 17 வயது பத்மபிரியா. இவர் தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் சாஜித் என்ற இளைஞர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். சாஜிதும் பத்மபிரியாவும் பள்ளி நண்பராக இருந்து வந்த நிலையில் சாஜி இறந்த துக்கம் தாழாமல் சோகத்தில் இருந்த பத்மபிரியா வீட்டில் உள்ள மின்விசிறியில் புடவையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு சென்ற புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் மாணவி பத்மபிரியாவின் பிரேதத்தை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தற்கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உசிலம்பட்டி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய விவசாயியிடமிருந்து 16,620 ரூபாய் லஞ்சம் பெற்ற பில் கிளார்க்கை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அம்பட்டையம்பட்டியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் தனது நிலத்தில் நெல் சாகுபடி செய்து கடந்த 14ஆம் தேதி அம்பட்டம்பட்டியில் உள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய வந்துள்ளார். அப்போது அரசின் கொள்முதல் நிலையத்தில் பில் கிளார்க்காக பணியாற்றி வரும் திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த ஜெகதீஷன் விவசாயியின் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வீதம் சுமார் 277 மூட்டைகளுக்கு 16,620 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி முருகன் மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் அளித்ததன் அடிப்படையில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை விவசாயி முருகன் பில் கிளார்க் ஜெகதீசனிடம் கொடுத்தபோது மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையிலான போலீசார் கையும் களவுமாக ஜெகதீசனை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.